4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். Ephesians chapter 4 verse 1 to 4. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான காட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது என்று ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஹல்லேலூயா. புதிய வருஷத்துல நம்ம நியூ இயர் சர்வீஸ்ல 3 G நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? முதலாவது ஜி, நல்ல செய்தியை ஹிந்தியில ஜின்னு சொல்லுவாங்க, அந்த ஜி இல்லை இது. முதலாவது நல்ல செய்தியை சொல்ல வேண்டும், இரண்டாவதாக நற்சாட்சியாக வாழ வேண்டும், மூன்றாவதாக நற்கிரியைகளை செய்ய வேண்டும். குட் நியூஸ், குட் லைஃப் அண்ட் குட் ஒர்க்ஸ். ஸோ நல்ல சாட்சியாக வாழ வேண்டும் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஸோ அந்த தலைப்பிலே தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். எப்படி நாம் நற்சாட்சியாக வாழ வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அந்த தலைப்பிலே உங்களோடு கூட இந்த காலைவேளை தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். முதலாவது வசனத்தை நீங்க படிப்பீர்களானால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியினுடைய சபைக்கு எழுதுகிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக வாழ வேண்டும். ஒரு ஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கப்படும் வேண்டுமானால், ஒரு ஸ்தானம் உங்களுக்கு அருளப்படும் என்றால் அந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் பாத்திரவான்களாக மாற வேண்டும். ஒருவேளை ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சராக நீங்க பணிபுரிந்து கொண்டிருந்தால் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க வேலை செய்து கொண்டிருந்தால் அந்த ஸ்தானத்துக்குரிய கனத்தோடு கூட நீங்கள் செயல்பட வேண்டும். ஒருவேளை பாராளுமன்ற மெம்பராக நீங்க இருந்தா எப்படி நடக்கணும்? ரொம்ப ரொம்ப கௌரவமாக, ரொம்ப அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றவாறு அந்த ஸ்தானத்தை நீங்க வெளிப்படுத்துறது நிமித்தமாக நீங்க அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக மீடியாவில் பலவிதமான செய்திகள் வந்தது. ஏனென்றால் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றவாறு ஜனங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி செய்திகள் வந்தது. அதே போல பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஸ்தானங்கள் சொல்ல முடியுமா? ஆண்டவர் உங்களை என்ன ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்? ராஜரீக ஆசாரி. ஆரம்பிச்சா முடிச்சிருவீங்க. தலைமை போதர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஷைலோ சர்ச்சில் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னா, இது ஆரம்பிச்சாலும் கரெக்டா சொல்லி முடிச்சிருவாங்க. ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் அப்படியே தூங்கிட்டு இருக்கவங்களும் கொஞ்சம் எழுப்பி விடலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க, நான் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவன். பால்கனியில் நிறைய பேர் சொல்லல, பால்கனியில் உள்ளவங்க மாத்திரம் சொல்லுங்க, நான் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அநேக ஸ்தானங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய நண்பன் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. I am a friend of God. அடிக்கடி பாடுவோம் இல்லையா, தேவனின் நண்பன் நான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லுகிறார், அம்பாசிடர்ஸ் என்று சொல்லுகிறார். இப்படி அநேக காரியங்களை சொல்லி நம்மை விவரிக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஸ்தானங்களை கொடுத்திருக்கிற தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். அவர் அழைத்த அழைப்புக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் நடக்கும் போதுதான் அப்பொழுது உலகம் நம்மை பார்த்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் அல்லது வாழ்வோம், ஆனால்
அப்பொழுது உலகம் நம்மை பார்த்து இவர்கள் வெளிச்சமாய் இருக்கிறார்கள், இவர்கள் நற்கிரியை செய்கிறார்கள், இவர்கள் சாட்சி உள்ள மக்கள் என்று சொல்லி நம்மை குறித்து அவர்கள் சாட்சி சொல்வார்கள். முதலாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? 2ஆம் வசனத்தை படிங்க. மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. முதலாவது சொல்லுகிறார் மிகுந்த மனத்தாண்மை. எல்லாரும் சேர்ந்து சொல்லும், மிகுந்த மனத்தாழ்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாழ்வு மனப்பான்மை இல்ல, இது மனத்தாழ்மையை குறிக்கிறதாக இருக்கு. இதற்கு ஆதாரமாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா வாசிங்க ஆண்டி. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அதுதான் இந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம், சரியான அர்த்தம் இதுதான். ஒருவரை ஒருவர் நீங்க என்ன பண்ணுமா? மேன்மையாக நினைக்கணுமா? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, என்னை விட நீங்க ரொம்ப மேன்மையானவங்க. மறுபடியும் பார்த்து சொல்லுங்க பக்கத்துல, என்னை விட நீங்க ரொம்ப மேன்மையானவங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஸ்தானம் உண்மைதான். ஆனால் நாம் ஒருவரோடு ஒருவர் எப்படி பழக வேண்டும் என்று சொல்லி அருமையாக பவுல் அடிகளார் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுகிறார். மற்றவர்களை நாம் மேன்மை உள்ளவர்களாக நாம் கருத வேண்டும். ஆனா நம்ம செய்யற காரியம் என்ன? எப்போதுமே மற்றவங்கள நமக்கு கீழே தான் நினைக்கிறோம். நான் அவங்களோட மேல், நான் அவங்களோட பெட்டர், ஐ எம் பெட்டர் தென் தட் பர்சன், நான் அவங்களோட பெட்டர், நான் அவங்களோட சிறந்தவன், நான் அவங்களோட சிறப்பா பண்ணுவேன், நான் அவங்களோட சிறப்பா ஆராதனை நடத்துவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் என்ன சொல்லிட்டு இருந்தா, ஆண்டவரே நான் சூப்பர், ஆண்டவரே நான் உபவாசம் பண்றேன், நான் இது பண்றேன், நான் அது பண்றேன், நான் இந்த பாவியை போல இல்லை, இந்த பாருங்க இந்த டாக்ஸ் கலெக்டர் ஆயக்காரன் அவனை போல நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருந்தான். இந்த ஆயக்காரன் என்ன பண்ணான்? அவனுடைய உண்மையான நிலையை நினைச்சு, ஆண்டவரே எனக்கு தகுதியே இல்லை, தலையை தூக்காம பாவியா என் மேலே மனம் இறங்கும் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 பேர் மாத்திரம் கை தட்டினாங்க, எல்லாருமே கை தட்டலாம் ஆண்டவருக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த நிலையில இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை. நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் அவரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்கிறார், அவருடைய கிருபையின் மூலமாக நான் எல்லாவற்றையும் சாதித்தேன் என்று சொல்கிறார். எடுத்து படிக்கலாம் அந்த வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9-10. சீக்கிரமாக படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:9-10. பவுல் அப்போஸ்தலர், the greatest apostle, அப்போஸ்தலருடைய பிரதான அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். பாதி புதிய ஏற்பாடு எழுதினவர் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலன் எல்லாவற்றிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இங்கிலீஷ் பைபிள் அருமையா சொல்லுது, I am what I am by the grace of God. I am what I am. நான் இந்த நிலையில இருக்கிறேன்னா அது தேவனுடைய கிருபை, அது அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துறது. தொடர்ந்து படிங்க. அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அப்ப சொல்றார் பாருங்க, அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தல. ஆகிலும் நான் அல்ல,
என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. என்னுடனே இருக்க தேவ கிருபையே அப்படியே செய்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு இந்த நிலையிலே ஆண்டவர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார். நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அது ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. பவுல் அடிகளார் அதை அறிந்திருந்தார். அதனால மறுபடியும் சொல்றாரு, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட கூட தகுதி இல்லை, ஆனாலும் அவருடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் சாதித்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணும்படியாக குடும்பமாக கடந்து சென்றிருந்தோம். அது அருமையான காலம் சென்று அருமையான டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அங்கிளுடைய பிறந்த நாள் விழாவாக இருந்தது. நினைக்கிறேன் அதனுடைய 70வது பர்த்டே நினைக்கிறேன். ஒவ்வொருத்தராக வந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அநேகர் வந்து டாக்டர் தினகரன் இப்படி, டாக்டர் தினகரன் அப்படின்னு சொல்லி அநேகர் அவரை பத்தி பலவிதமான புகழ்ச்சியான பேச்சுகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ரொம்ப நேரம் பேசிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அருமையான ஐயா இப்படி, அருமையான ஐயா அப்படி என்று சொல்லி பல விதமான சாட்சிகளை எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அவர் மைக் எடுத்துட்டு சொன்னாரு, மனுஷனுடைய மேன்மை பாராட்டுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஆண்டவருடைய கிருபை அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு கை தட்டலாமா ஆண்டவருக்கு? ஹல்லேலூயா. மனுஷனுடைய பாராட்டெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவர்கிட்ட பேர் வாங்கணும். நான் இருக்கிறேன்னா அது ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பதாக சாட்சியாக பகிர்ந்து கொண்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பழைய ஆளுங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு முறை நம்ம மவுண்ட் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல அருமையான டிஜிஎஸ் அங்கிள் வந்து செய்தி கொடுக்கும்படியாக வந்திருந்தார்கள். அப்பொழுது அருமையான சுஜாதா ஆண்டியுடைய தந்தை அருள்தாஸ் அங்கிள் கொயர்லாம் ஃபார்ம் பண்ணி அருமையாக எல்லாம் பாட்டு பாடி அருமையான ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். அப்போ அதே கூட்டத்தில் அருமையான டேடி அவங்க டிஜிஎஸ் இருக்கிற அங்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களை குறித்து பல காரியங்களை சொல்லிவிட்டு சொல்லும் போது அங்கிள் மைக் எடுத்துட்டு சொன்னாங்க, நான் ஒரு காலில் விழுறேன், நான் அவருக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சொன்னார்கள். பிரியமானவர், எதற்காக இதை சொல்லுகிறேன்? அவர் மற்றவர்களை உயர்த்துவதிலே கரிசனை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. தன்னை விட மற்றவர்களை மேன்மையாக எண்ணினார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நாம் ஒருவரோடு கூட ஒருவர் பழகும் பொழுது மற்றவர்களை நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நாம் எண்ணி நாம் பழகும் பொழுது, ஒருவரை ஒருவர் நாம் கனம் பண்ணும் பொழுது, ஒருவர் நாம் உற்சாகப்படுத்தும் பொழுது நாம் கிறிஸ்துவனுடைய சரீரமாக இயங்குகிறோம். பிரியமானவர்களே, அதான் பவுல் சொல்கிறார், மிகுந்த மனத்தாழ்மையோடு என்று சொல்லும் போது ஒருவரோடு ஒருவர் பழகின்ற அந்த அணுகுமுறை அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக பார்க்கலாம், அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும். சாந்தம் இதனுடைய வார்த்தை இங்கிலீஷ்ல மீக்னஸ், ஜென்டில்னஸ் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஜென்டில், சாந்தம். சாந்தின்னு யாரும் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவுசெய்து தப்பா யோசித்துக்காதீங்க. சாந்த குணம் என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தும் பொழுது பழி வாங்காமல் இருப்பது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயாவே வரல. இல்ல நாங்க பழி தான் வாங்குவோன்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். மற்றவர்கள் காயப்படுத்தும் பொழுது அல்லது எனக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, சத்தமே வரலையே, எனக்கு விரோதமாக செயல்படும் பொழுது சொல்லுங்க மறுபடியும். மற்றவர்கள் என்னை காயப்படுத்தும் பொழுது, எனக்கு விரோதமாக செயல்படும் பொழுது நான், மறுபடியும் சொல்லுங்க, நான் பழி வாங்க மாட்டேன். சொன்னதுக்கு நீங்களே உங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு. இது வேற சொல்லவும் வச்சுட்டு கை வேற தட்ட சொல்றாரு. நல்லா மாட்டி விட்டுட்டு. சாந்த குணம் வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வெளிப்படுத்தினார்.
மற்றவர்கள் அவரை தவறாக அவமானப்படுத்தும் பொழுது அந்த சூழ்நிலையில அவருக்கு பழி வாங்குறதுக்கு ஒரு செகண்ட் கூட போதும் பிரியமானவர்களே. அந்த சூழ்நிலையிலும் அவர் பழி வாங்காம இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழி வாங்குதல் யாருக்குரியது? ஆண்டவர் பார்த்துப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாந்த குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டுல தான் என்னது சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டுல பல்லுக்கு பல், ஒரு பல்ல உடைச்சா 4 பல்ல உடைக்கலாம். கண்ணுக்கு கண். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், ஆவியில் நிறைஞ்சு அடிச்சுட்டேன் பாஸ்டர் அப்படின்னு. அது எந்த ஆவின்னு தெரியல, கண்டிப்பா அசுத்த ஆவியே தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் போல இருக்குது. பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டு வந்தா பயங்கரமா இருக்கும். டெய்லி பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும், ஆடு மாடு எல்லாம். பிரியமானவர்களே, இந்த சாந்த குணத்தை நாம் ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய நாம் நம்முடைய சகோதரனோ சகோதரியோ ஒருவேளை நம்மை தாக்கினால், நமக்கு விரோதமாக பேசினால் உடனடியாக என்ன பண்ணோம் சொல்லுங்களேன், சொல்லுங்க, என்ன பண்ணோம்? ஆண்டவர் நல்லா 5 விரல் கொடுத்திருக்கிறார். அதை மடக்கி நிரம்பி திரும்பி கொடுக்கணும். இல்ல, சாந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, சாந்த குணம், சாந்த குணம் ரொம்ப அவசியம். பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் ஒரு சின்ன பசங்களுடைய கார்ட்டூன்லாம் பார்ப்பேன். எத்தனை பேர் கார்ட்டூன் பார்ப்பீங்க? பரவாயில்ல, நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க. அந்த கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா ப்ளூட்டோன்னு ஒரு நாய் இருக்கும். இந்த மிக்கி மவுஸ் கார்ட்டூன்ல எல்லாம் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்ஸ் பனின்னு ஒரு முயல் இருக்கும். இந்த ப்ளூட்டோன்ற நாய் என்ன பண்ணுச்சு, ஒரு தடவை அந்த கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தேன், அந்த பக்ஸ் பன்னி ஏதோ இடிச்சு விட்டுருச்சு. அது வேணும்ட்டே என்னமோ பண்ணி அதை இடிச்சு விட்டுருச்சு. உடனே இந்த பக்ஸ் பன்னிக்கு என்ன ஆச்சு, கோவம் வந்துருச்சு. பழி வாங்கணும், ஆனா எப்படி பழி வாங்கணும் திட்டமிட்டு இது பழி வாங்குது. எப்படி பழி வாங்குதுன்னா, ப்ளூட்டோ முதல்ல இடிச்சது இல்லையா, அந்த மாதிரி அது என்ன சொல்லிச்சு தெரியுமா, நீ இப்படி என்னை இடிச்ச, அதனால நான் இப்படி உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு அடிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு, நீ அப்படி இடிச்சிருந்தேனா நான் இப்படி உன்னை அடிச்சிருப்பேன் அப்படின்னு. இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஒரு 10 தடவை அடிச்சிருச்சு. பாருங்க, பழி வாங்குறத திட்டமிட்டு அது செஞ்சது. ஆனா பிரியமானவர்களே, பழி வாங்குதல் நமக்குரியது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை மன்னிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும். பிரியமானவர்களே, பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க ஒருத்தர் நீங்க கடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க முடியும்? பவுல் அடிகளார் சொல்லுகிறார். இந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிற மக்களாக நாம் மாற வேண்டும். மற்றவர்களை நம்மை காயப்படுத்தும் பொழுது, மற்றவர்கள் நமக்கு விரோதமாக பேசும் பொழுது, மற்றவர்கள் அவதூறான பேச்சுகளை பேசும் பொழுது, அநியாயமாக பழி சுமத்தும் போது, அந்த சூழ்நிலையிலும் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் மன்னிக்கும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எடுத்து வாசிக்கலாம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஹல்லேலூயா. சாந்த குணம் என்ன பண்ணுமா? வெளிப்படுத்தணும், உள்ளே வச்சுக்க கூட. அதான் சொல்ல, எல்லா மனுஷருக்கு முன்பதாக தெரிந்திருப்பதாக. இப்படி நாம் செய்யும் பொழுது நாம் அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் வாழுகிறோம். பிரியமானவர்களே, 3ஆவதாக நாம் பார்க்கலாம், எபேசியர் 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அல்லேலூயா. மிகுந்த நீடிய பொறுமையாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கியினுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், மற்றவர்களுடைய
குறைகளை பொறுத்துக் கொள்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி என்று சொல்லும் பொழுது மற்றவருடைய குறைவை பொறுத்துக் கொள்வது. இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னா, டு புட் அப் வித் த ஃபால்ட்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவருடைய குறைகளை அன்பினால நாம் பொறுத்துக் கொள்வது. பிரியமானவர்களே, நாம் தவறு செய்யும் போது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? எல்லாரும் நம்மள சொல்லுங்களேன், எல்லாரும் நம்மள மனப்பூர்வமாக உடனடியாக மன்னிக்க வேண்டும். என்ன யோசிக்கிறோம்? இன்னும் ஏன் மன்னிக்கல, இன்னும் ஏன் மன்னிக்க மாட்டாங்க? ஆனா பிரியமானவர்களே, அதே தவறுகளை மற்றவர்கள் செய்யும் பொழுது நாம் எப்படி மன்னிக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். மற்றவருடைய தவறுகளை நாம் பொறுத்து கொள்வது, அதுதான் சரியான அர்த்தம். பிரியமானவர்களே, ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் என்ன பண்ணும்? பெரிய ஒரு சுத்தி எடுத்து, உதாரணத்துக்கு தம்பி சிமியோன் நீங்க வாங்க, இவர்தான் இப்ப ஆண்டவருக்குள்ள புதுசா ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து வர்றார். ஒரு தவறு செஞ்சோடனே என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? இருக்கிறதுலே ஒரு பெரிய சுத்தியா எடுத்து பொங்குன ஒரு மண்டையில அடிச்சு கீழே விழுங்க, கீழே விழுங்க, ஏற்றி உதச்சு நீங்க வாங்க, மூணாவது ஆளு வயிற்றுல ஒரு குத்து விடுங்க, வயிற்றுல ஒரு குத்து, ரொம்ப மெதுவா குத்துனாரு, குத்தி அப்புறம் காலை மேல வச்சு மண்டையில ஒரு அடி கொடுத்து கீழே போடுங்க. எந்திரிக்க கூடாது. எந்திரிக்க முடியாதபடி என்ன பண்றது? அடிச்சு கீழே விழுந்து, அதுக்கப்புறம் யாராவது சமாரியன் வந்து பாவம் பார்த்து எழுப்பி விட்டாராம். தேங்க்யூ. அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. அவர் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை பேர்ட்ட அடி வாங்குவோன்னு சொல்லி. அதே தான் நடக்குது சில கிறிஸ்தவர்களுக்கு, அப்படித்தான் நடக்குது. எதிர்பார்க்கவே இல்லை, பொங்கு பொங்கு பொங்கு, அதுக்குள்ள கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஒரு தப்பு தான் பண்ணாங்க, போங்க, அவ்வளவுதான், காலி, ஆல் அவுட்டு. அதுக்கப்புறம் போய் சமாரியன் மாதிரி யாராவது போய் காயங்களை கட்டி எழுப்பி. பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய தவறுகளை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு சூழ்நிலையிலே ஒரு சகோதரியின் மீது எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. யோசிக்கல, இவருக்கும் கோபம் வருமா? வரும். வீட்டில் இருக்கிற அம்மாவை கேட்டு பாருங்க. ஒரு சூழ்நிலையில ஒரு சகோதரி ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க, ரொம்ப கோபம் வந்துருச்சு எனக்கு. எப்படி அவங்க செய்யலாம்? போன் எடுத்து நல்லா பிளாஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி மனசுல தீர்மானிச்சிட்டேன். அப்படி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி ஆவியானவர் பேசின மாதிரி இருந்துச்சு, மகனே, பல வருஷத்துக்கு முன்னாடி அதே தப்ப நீ பண்ணி அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏன் வாயை திறக்கிறேன், வாயை மூடிட்டு அமைதியா இருந்துட்டேன். பிரியமானவர்களே, மற்றவருடைய தவறுகளை நாம் பொறுத்து கொண்டு அன்போடு கூட அவர்களை நடத்த வேண்டும். பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஒரு பாஸ்டர், ஒரு இளம் வாலிபன், அவருடைய வேதாகம கல்லூரியில் ஒரு தவறு செய்து விட்டார். இது இங்க நடந்த சம்பவம் இல்லை, வெளிநாட்டில் நடந்த சம்பவம். அப்போ அந்த பாஸ்டருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த வாலிபனை போய் நல்ல 4 வார்த்தை கேட்டு அவனை ஒரு வழி பண்ணிடணும்னு சொல்லி கோபமாக அவனுடைய அறைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த அறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை சரியாக நான் கையாடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் உடனே ஆண்டவருடைய அன்போட இருதயத்திலே ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா, நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். கோபமாக போன அந்த பாஸ்டர் தேவனுடைய அன்பினால நிறையப்பட்டு அந்த வாலிபனுக்கு அன்போடு கூட அவருடைய தவறை எடுத்து சொன்னார். பின்பதாக அந்த வாலிபன் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரனாக மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாம் ஆண்டவருக்கு. அந்த சூழ்நிலை அவர் பொறுமையாக அந்த காரியத்தில் செயல்பட்டதுனால பின்பதாக அந்த வாலிபன் ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பெரியமானவர்களே, மற்றவருடைய தவறுகளை சகித்து அவர்களை அன்போடு கூட நாம் நடத்த வேண்டும். கடைசியாக பவுல் அடிகளார் என்ன எதிர்பார்க்கிறார்? அழைப்புக்கு பாத்திரவானாக நடப்பது என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாம். அதே
எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல வரிசையா 1ல இருந்து படிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். 4ஆவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு மனம். ஹல்லேலூயா. ஒருமைப்பாட்டை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அருமையான ஒரு பாட்டு ஃபாதர் பாடினார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒருவரை ஒருவர் மிதிப்போம். சாரி, தப்பா பாடிட்டனோ, திடீர்னு சந்தேகம் வந்துச்சு. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒருவரை ஒருவர் மதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். பாடுங்க எல்லாரும். சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை. சொல்லுங்க, நாம் ஆளுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒரு பிச்சு மேல தூக்கலாமா? சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தான். ஒரு பிச்சு மேல தூக்குவோமா? காட்வின் தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். பக்கத்துல உங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எனக்கு தேவை, நான் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அவர் அருமையா பண்ணார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமைப்பாட்டை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பெரியமானே, ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒருமைப்பாட்டை டிஸ்டர்ப் பண்ணுகிற காரியத்தை குறித்து நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருமைப்பாட்டை குலைப்பதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதான் பவுல் சொல்கிறார். இன்னொரு இடத்துல பேதுரு சொல்றார், சாத்தானுக்கு நீங்கள் இடம் கொடாதிருங்கள். நாம் ஒன்று சேர்ந்து அந்த ஆவியின் ஒருமைப்பாட்டை, ஆவியினுடைய பலத்தின் மூலமாக ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்வோமானால் நம் ஆண்டவருக்கு என்று பெரிய காரியங்களை செய்யலாம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர். எனக்கு ஃபுட்பால்னா ரொம்ப இஷ்டம். கல்லூரியிலே எம்சிசி டீம்ல இருந்த அந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனால் ஃபுட்பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபுட்பால் விளையாட்டு நீங்க பார்த்தீங்கன்னா 11 பேர் விளையாடுவாங்க. ஆமென். கிரிக்கெட்டை போல 11 பேர் விளையாடுவாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டு. இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அந்த பால் என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. பின்னாடி என்ன பண்ணுவார், கோல் கீப்பரு அந்த பாலை பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட போடுவார்.
அவர் என்ன பண்ணுவாரு, அங்க நடுவில் ஹாஃபுக்கு சென்டர் ஹாஃபுக்கு பாஸ் பண்ணுவாரு. சென்டர் ஹாஃப் என்ன பண்ணுவார், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பாஸ் பண்ணுவாரு. இப்படி பாஸ் பண்ணி கடைசியில் ஒருத்தர் இருப்பார் துரு 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 துருன்னு. யார் தெரியுமா அது? ஃபார்வேர்டு. எங்கடா பால் வரும் அப்படின்னு அப்படியே மண்டையை வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். அங்கிருந்து பால் வந்தோன்னு என்ன பண்ணுவார், வேகமா வந்து ஒன்று தலையில அடிப்பார், இல்லை காலில் அடிப்பார், என்னெல்லாமோ அடிக்கிறானுங்க, படுத்து அடிப்பானுங்க, எப்படி இல்லாம அடிக்கிறார். வேகமா அந்த பால் அவர்கிட்ட வந்த உடனே அவர் என்ன பண்றார், அந்த கோல் உள்ள அடிக்கிறார். கோல் உள்ள அடிச்ச உடனே என்ன ஆகுது சொல்லுங்களேன்? கோல் உள்ள அடிச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அவன் குதிக்கிறான், இவன் வந்து அப்படியே கீழே படுக்கிறான். அந்த 10 பேர் என்ன பண்றாங்க, 9 பேர் அவன் மேல வந்து விழுறான். ஒருத்தன் வந்து விழுறான், ஒருத்தன் வந்து செலிப்ரேட் பண்றாங்க, எல்லாரும் கொண்டாடுறாங்க. அந்த கோல் கீப்பர் அந்த கோல் போஸ்ட்ல நின்னுட்டு அவரு கோல் அடிச்ச மாதிரி அவர் என்ன பண்றாரு, கிரௌட பார்த்து அப்படி பண்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன, யார் கோல் அடிச்சா என்பது பெரிய விஷயம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து அந்த கோல் அடிக்கிறதுக்காக பிரயாசப்பட்டார்கள், டீம் ஜெயிச்சது, அதுதான் அர்த்தம். அல்லேலூயா. நல்லா ஒரு கைத்தட்டி கொடுங்க. யார் கோல் அடிச்சா அந்த பெரிய விஷயம் அல்ல பிரியமானவர்களே, அதனுடைய எண்ட் ரிசல்ட் தான் முக்கியம். இவங்க 11 பேரும் அந்த ஒருமைப்பாட்டோடு கூட அந்த பந்தை பாஸ் பண்ணி, ஒருவேளை அவன் பேரு பேப்பர்ல நாளைக்கு பெருசா வரலாம், ஆனா அதை குறித்து ஒருத்தனும் கவலைப்பட மாட்டாங்க. அவருடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது தன்னுடைய டீம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த டிஃபென்ஸ்ல விளையாடுற அந்த வீரர்கள், அவங்க பேர் வந்து அதிகமா நியூஸ் பேப்பர்ல வராது. முன்னாடி இருந்து கோல் அடிக்கிறான் பாருங்க, அவனுடைய பேர் தான் பெருசா போடுவாங்க. யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது அந்த டிஃபென்ஸ் விளையாடுறவன், பாவி நான் இங்க மாடு மாதிரி உழைச்சு கோல் வராதபடி தடுத்து நிக்கிறேன், இவன் பேர் வருது, இந்த தடவை நான் விட்டுறேன் கோலை போட்டுண்டா அப்படின்னு விட்டா என்ன ஆகும், டீம் தோத்துரும். ஆனா ஒருபோதும் அவனுங்க முறுமுறுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவருடைய பணியை செய்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதே போலதான் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பணியை நாம் இணைந்து செய்யும் பொழுது மகிமையும் புகழும் ஆண்டவருக்கு வரும். ஹல்லேலூயா. எதிரியினுடைய நெட்டில் நம்ம கோல் அடிச்சு கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. எதிரியுடைய நெட்டில் நாம் சேர்ந்து செயல்படுவோமானால் நாம் தொடர்ந்து கோல் அடித்துக் கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, அதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். நாம் ஒன்று சேர்ந்து நாம் இடைப்படும் பொழுது, இன்றைக்கு நம்முடைய வித்தியாசங்கள், நம்முடைய வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விடுவோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பி பாருங்க, ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா இருக்கிறாங்க இல்லையா? ஒருத்தர் மீசை வச்சிருக்கிறாரு, ஒருத்தருக்கு மீசை இல்லை, சில பேர் குடுமி வச்சிருக்கிறாங்க, சில பேர் தாடி வச்சிருக்கிறாங்க, சில பேர் தாடி இல்லை, வித்தியாசமானவர்கள். ஆனா எல்லாருமே யாரு சொல்லுங்களேன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கிறீங்க, ஆனா நீங்களும் எனக்கு சொந்தக்காரங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து செயல்படும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். There is unity in diversity. ஹல்லேலூயா. நாம் வித்தியாசமானவர்கள் தான், ஆனால் அந்த வித்தியாசமானவர்களாக இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாக இருக்கிறோம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எந்த ஜாதியும் இல்லை, ஒரே ஒரு ஜாதி, பரிசுத்த ஜாதி. ஆண்டவர் உங்களை என்னையும் தன்னுடைய ரத்தத்தினால, சொந்த ரத்தத்தினால, தன்னுடைய விலை மதிப்பட்ட ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்தார். அவளுக்கு கரங்களை தட்டி நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ஆகையால் தான் ஒருமைப்பாட்டை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சேர்ந்து நாம் செயல்படும் பொழுது ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை செய்யலாம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சகோதர சகோதரிகள், கிறிஸ்துவின் சரீரம் என்ற ஒரு வெளிப்பாடு நமக்கு வருமானால் நம்முடைய அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக நாம் நடக்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்ற வசனம் நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே
நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த ஒருமைப்பாட்டை நான் எப்படி இன்னும் கட்டுவது, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையில்லாத காரியங்கள், ஒருவேளை கசப்புகள், வைராக்கியங்கள் இருக்குமானால், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு அதை வைத்து விடுகிறேன். ஆண்டவரே, ஒருமைப்பாட்டுக்கு தடையாயிருக்கின்ற காரியங்கள் நான் இன்றைக்கு வைத்து விடுகிறேன். ஒருவேளை யாராவது மன்னிக்காம இருந்தோம், நான் மனப்பூர்வமாக இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அவரை மன்னிக்கிறேன். ஒருவேளை உங்களை காயப்படுத்தியிருப்பால் என்றால் மனப்பூர்வமாக மன்னித்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவரை ஒருவர் நாம் தாங்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நாம் அன்பினால கட்ட வேண்டும். மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது அன்போடு கூட அவர்களுக்கு உதவி செய்து அவளை எழுந்து நிற்கும்படியாக நாம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, மற்றவருடைய தவறுகளை நாம் பொறுமையாக கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் இந்த சாந்த குணத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மனத்தாழ்மையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மற்றவர்களோடு கூட நாம் பழகும் பொழுது, கிறிஸ்துவின் சரீரத்தோடு நாம் பழகும் பொழுது ஒருவரை ஒருவர் நாம் கனப்படுத்துவோம், ஒருவரை நாம் உயர்த்துவோம். பிரியமானவர்களே, அப்பொழுது நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்போம். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா.